கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். என கருமையானவர்கள், இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது, அன்பு சகல பாவங்களையும் மூடக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய இருதயத்திலே அன்பு, அவனுடைய வாழ்வில் அன்பு செயல்படுமானால் அது சகல பகைகளையும் நம்மை விட்டு எடுத்து போடும். ஆகவே நாம் மற்றவர்களை நேசிக்கக்கூடிய அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்குள்ளாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பகை விரோதங்களை எழுப்புகிறதாக இருக்கிறது. ஒருவர் மேல் பகையோடு கூட இருப்போமானால், அவர்களிடத்தில் அபிப்பிராய பேதங்கள் இருக்குமானால், நாட்கள் ஆக ஆக அது விரோதங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நாம் பகையை விட்டு ஒழித்து விட்டு அன்பை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக செயல்பட ஒப்புவிக்க வேண்டும். அன்பு சகல பாவத்தையும் மூடக்கூடியதாக இருக்கிறது. இந்த அன்பை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உன் வாழ்வில் என் ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டு இருப்பாயானால், இந்த இயேசுவின் அன்பு உன்னுடைய இருதயத்தில் இருக்கும். மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை கர்த்தர் நிச்சயமாக உன்னுடைய இருதயத்தில் கொடுத்திருப்பார். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, யாரிடத்திலாவது என்னால் அன்பு செலுத்த முடியல, இன்னும் விரோதம், இன்னும் பகைன்னு சொல்றீங்களா, இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. உன் சகோதரனிடத்தில், உன் சகோதரனிடத்தில் நீ நேசமாய் இராவிட்டால், கண்காணாத உன் நேசரிடத்தில், உன் ஆண்டவரிடத்தில் நீ எப்படி அன்பாக இருக்க முடியும்? இந்த நாளிலும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, உங்கள் சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நோ மோர் மீ மை லார்ட், பட் மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் யூ லிவ் இன் மீ. எனக்குள்ள நீங்க வளருங்க, ஆசீர்வதிங்க என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமானால், இன்று ஒரு மேலான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்விலே காண்பீர்கள். இருதயத்தில் இருக்கிற பாரம் மறையும். தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத முன்கோபம், எரிச்சல் உன் வாழ்விலை மாற வேண்டுமானால், விரோதங்களை மன்னித்து அன்பாகி ஏன் இயேசுவுக்கு இடம் கொடுப்பாயாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினால் பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய அன்பு செலுத்த கர்த்தர் உதவி செய்யும். அன்பு சகல பாவங்களை மூடும், எல்லாவற்றிலும் இருந்து மீறுதல்களில் இருந்து விடுதலை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.